வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்காவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உச்ச அதிகார வேட்பாளர்களில் பலர் நேற்று வியாழக்கிழமை பல மணி நேரம் நீடித்து உறுதிப்படுத்தல் விசாரணையின் போது குடியரசுக் கட்சியினர் மற்றும் ஜனநாயக கட்சியினரிடமிருந்து கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டனர். அமெரிக்காவில் உச்ச அதிகார பதவிகளுக்கு ஜனாதிபதி ஒருவரை நியமித்தாலும் அமெரிக்க செனட்டின் வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு முன் செனட்டின் உறுதிப்படுத்தல் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். செனட் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து செனட் உறுப்பினர்களின் நம்பிக்கையை பெற்றாலே பதவியில் அமர முடியும். அமெரிக்க செனட்டில் மிகப்பெரிய சவாலான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் தேசிய உளவுத்துறையின் இயக்குநர் பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்ட துல்சி கபாட். அமெரிக்காவின் சட்டம் இயற்றுபவர்களிடமிருந்து தனது கடந்த கால நிலைப்பாடுகள் அமெரிக்க உளவுத்துறை ரகசியங்களை வெளியிட்டுவிட்டு இப்போது ரஷ்யாவில் வசிக்கும் எட்வர்ட் ஸ்னோடனுக்கான ஆதரவு உட்பட கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டார். நேற்று வியாழக்கிழமை நடந்த ஒரு உறுதிப்படுத்தல் விசாரணையில் 2017ஆம் ஆண்டு சிரியாவுக்கு பயணம் செய்ததற்காக செனட்டர்கள் துல்சி கபாட்டை வறுத்தெடுத்தனர். சிரியாவில் அவர் அன்றைய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தை சந்தித்தார். ஹவாயில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னர் ஜனநாயக கட்சி பெண்மணி துல்சி கபாட் கடந்த காலத்தில் அமெரிக்க வெளியுறவு கொள்கைக்கு எதிராக வெளிப்படையாக பேசியுள்ளார். அவர் 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக முயன்று தோல்வியுற்றார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஜனநாயக கட்சியினை விட்டு வெளியேறினார். ஜனநாயக கட்சி போர் வெறியர்களின் உயரடுக்கு குழு என்று கண்டித்தார். அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் உட்பட குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். துல்சி கபாட் ட்ரம்பால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பதவி அமெரிக்காவின் மிக முக்கியமான பதவிகளில் ஒன்றான தேசிய உளவுத்துறையின் இயக்குனர் பதவி. அவர் செனட்டால் உறுதி செய்யப்பட்டால் கபாட் அமெரிக்க உளவுத்துறை சமூகத்தின் தலைவர் ஆவார். இது FBI மற்றும் CIA உட்பட 18 உளவுத்துறை ஏஜென்சிகளை கொண்டது. தேசிய உளவுத்துறையின் இயக்குனர் தான் உளவுத்துறை விஷயங்களில் ஜனாதிபதிக்கு விளக்கமளித்து ஆலோசனை வழங்குவார். ட்ரம்ப் முக்கிய பதவிகளுக்கு நியமித்துள்ள பல சர்ச்சைக்குரிய வேட்பாளர்களில் கபாட் ஒருவர். ஆனால் 100 உறுப்பினர்களை கொண்ட செனட்டில் 53 இடங்கள் என்ற பெரும்பான்மையுடன் உள்ள குடியரசுக் கட்சியின் ட்ரம்பின் அனைத்து தீர்வுகளையும் உறுதிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வியாழக்கிழமை செனட் உளவுத்துறை குழுவில் சந்தேகம் கொண்டு சட்டம் இயற்றுபவர்களுக்கு முன்னால் கபாட் ஒரு வேட்பாளராக தனது முதல் சோதனையை எதிர்கொண்டார். விசாரணையில் இருந்து சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். பல ஜனநாயக கட்சியினரும் குழுவில் உள்ள சில குடியரசுக் கட்சியினரும் கூட அமெரிக்க அரசாங்கத்தின் உளவுத்துறை ரகசியங்களை கொண்ட ஆவணங்களை கசியவிட்டு முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி ஒப்பந்ததாரரான எட்வர்ட் ஸ்னோடனுடனான ஆதரவு கபாட்டின் கடந்த கால தொடர்புகளை கேள்வி மேல் கேள்வியாக கேட்டனர். 2020ஆம் ஆண்டில் ஸ்னோடன் அம்பலப்படுத்திய கண்காணிப்பு தொலைபேசி பதிவுகளை சேகரிப்பது மற்றும் வெளியிடுவது சட்டவிரோதமானது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. ஆரம்பத்தில் ஹாங்காங்குக்கு தப்பி சென்ற ஸ்னோடனின் கடவுச்சீட்டை அமெரிக்க அரசாங்கம் ரத்து செய்ததை அடுத்து ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார். கபாட் முன்பு ஸ்னோடனை ஒரு துணிச்சலான நபர் என்று அழைத்தார். மேலும் 2020இல் ஸ்னோடனுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கைவிடுமாறு அமெரிக்க அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஒரு ஹவுஸ் தீர்மானத்தினை அவர் இணை அனுசரணை செய்தார். கபாட்டிடம் அந்த நிலை குறித்து ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பப்பட்டது. ஜனநாயக கட்சியின் செனட்டர் மைக்கேல் பென்னட் ஸ்னோடனை ஒரு துரோகியாக துல்சி கபாட் கருதுகிறாரா என்று பலமுறை அவரிடம் கேட்டார். துல்சி கபாட் அவ்வாறு கூற மறுத்துவிட்டார். ஸ்னோடன் சட்டத்தை மீறினார் என்றும் அவரை முழுமையாக கண்டிக்கவில்லை, ஆனால் அவருடைய செயல்களில் தாம் உடன்படவில்லை என்றும் துல்சி கபாட் தெரிவித்தார். அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றிய துல்சி கபாட் இப்போதும் இராணுவ ரிசர்வ் உறுப்பினராக இருந்து வருகிறார். நேற்று ரஷ்யாவிலிருந்து ஸ்னோடன் கருத்து தெரிவித்த போது கபாட் தனது உறுதிப்படுத்தலை பெற தம்மை எதிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நான் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஊழியர்களின் இனிமையான மென்மையான உணர்வுகளுக்கு தீங்கு விளைவித்தேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் என்று ஸ்னோடன் ஒரு சமூக ஊடக இடுகையில் எழுதினார். விசாரணையின் போது மீண்டும் தோன்றிய மற்றொரு சிக்கல் துல்சி கபாட்டின் 2017ஆம் ஆண்டு சிரியா மற்றும் லெபனான் பயணமாகும். அல் அசாத்தை அவரது அரசாங்கம் செய்த அட்டூழியங்களுக்காக பதவி விலகுமாறு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்த நேரத்தில் கபாட் சிரியா சென்று அசாத்தை சந்தித்தார். அது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்ட போது அல் அசாத்தின் சொந்த ஆட்சி நடவடிக்கைகள், ரசாயன ஆயுதங்களின் பயன்பாடு மற்றும் அவரது சொந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிருகத்தனமான தந்திரங்கள் குறித்து நான் அவரிடம் கடுமையான கேள்விகளை கேட்டேன் என்று கபாட் கூறினார். லெபனானில் இருந்தபோது எந்த ஹெஸ்புல்லா அதிகாரிகளையும் சந்தித்ததை கபாட் மறுத்தார். அல் அசாத்தை சந்தித்தது நல்ல முடிவுதானா என்று கேட்டப்பட்ட போது கபாட் ஆம் என்றார்.
தலைவர்கள் நீங்கள் காங்கிரஸில் இருந்தாலும் சரி அல்லது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நேரடியாக சந்திப்பதன் மூலமும் பெரிதும் பயனடைய முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் கூறினார். கபாட் தனது முக்கிய கவலை தீவிரவாத சிரிய இயக்கம் என்று கூறினார். டிசம்பரில் அல் அசாத்தின் அரசாங்கத்தை கவிழ்த்த முன்னாள் இயக்கங்களை கொண்ட சிரியாவின் புதிய தலைமையையும் கபாட் சாடினார். அல் அசாத்தின் வீழ்ச்சியை இஸ்லாமிய செயற்பாட்டாளர்கள் திடீரென சிரியாவை கைப்பற்றியதாக அவர் விவரித்தார். கடந்த ஆண்டு டமாஸ்கஸை கைப்பற்றிய முக்கிய இஸ்லாமிய இயக்கம் ஹயாத் டக்ரீன் அல்-ஷாம் HTS அல் காய்தாவுடன் கடந்த கால உறவுகளை கொண்டிருந்தது. HTS தலைவர் அஹ்மத் அல்-ஷாரா இப்போது சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக உள்ளார். அல்-ஷாராவின் தலைக்கு அமெரிக்கா முன்பு வெகுமதியை அறிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் அவரை டிசம்பரில் டமாஸ்கஸில் சந்தித்த பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது. தனது ஆரம்ப கருத்துக்களில் கபாட் தன்னை பரிந்துரைக்க ஜனாதிபதியின் செயற்பாடுகள் சரியானவை என்றார். அரசியல் காரணங்களுக்காக உளவுத்துறை அதிகாரிகளால் தாம் குறிவைக்கப்பட்டார் என்று ட்ரம்பின் கூற்றுக்கள் உண்மைதான் என்று வாதிட்டார். அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பை தங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர், ஒரு முறை அல்ல 2 முறை என்று தெரிவித்தார். ஆனாலும் கூட FBI மற்றும் அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளில் இருந்து ட்ரம்பின் எதிரிகளால் அவரது ஜனாதிபதி பதவியை குறைமதிப்புக்கு உட்படுத்தவும் அவரை புட்டினின் கைப்பாவையாக தவறாக சித்தரிக்கவும் முடிந்தது அரசியல்தான் என்றார். ட்ரம்புக்கு பக்கச்சார்பற்ற உளவு அறிக்கைகளை வழங்குவேன் என்று கபாட் உறுதியளித்தார். ஆயுதமேந்திய உளவுத்துறை பயங்கரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான ஈராக் படையெடுப்பை மேற்கோள் காட்டினார் கபாட். ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக தவறான உளவு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட போர் அது என்று சுட்டிக்காட்டினார். இந்த பேரழிவுகரமான முடிவு பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகள், மத்திய கிழக்கில் மில்லியன் கணக்கான மக்களின் வெகுஜன இடப்பெயர்வு மற்றும் நமது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தியது. ISIS-இன் எழுச்சி, அல் காய்தாவை பலப்படுத்தல் மற்றும் மற்ற இஸ்லாமிய ஜிகாதி இயக்கங்கள் மற்றும் ஈரானை பலப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இவை எல்லாமே அமெரிக்க உளவுத்துறை கொடுத்த தவறான உளவு அறிக்கையால் ஏற்பட்டது என்றார் துல்சி கபாட்.